அனைவருக்கும் வணக்கம். நான் கோபி. இது உங்கள் கோ எடியூகேஷன் யூடியூப் சேனல். எமது யூடியூப் பக்கத்திற்கு தொடர்ச்சியாக உங்களது ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் உங்களது ஆதரவுகளை எமக்கு வழங்குவதற்கு எமது கோ எடியூகேஷன் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும். இனி வீடியோவுக்குள் செல்வோம். இந்த வீடியோவில் மனித நாட்கள் தொடர்பிலான ஒரு சில வினாக்கள் தொடர்பில் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது வினா, பண்ணையொன்றில் 6 மாடுகள் 6 கட்டு புல்லை 6 நாட்களில் சாப்பிடுமெனின் 4 மாடுகள் 4 கட்டு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும்? இதுவே வினாவாக அமைகின்றது. இவ்வாறான வினாக்கள் வரும்போது நாம் 2 முறைகளை கையாண்டு இதற்கான விடைகளை கண்டுபிடிக்க முடியும். முதலாவது முறை எந்தவித மனித நாட்கள் முறையும் இன்றி மன கணிதத்தின் மூலம் இலகுவாக யோசித்து கண்டறிய முடியும். இரண்டாவதாக மனித நாட்கள் முறையை பயன்படுத்தியும் நாம் இதற்கான விடையை கண்டறிய முடியும். முதலில் எந்தவித மனித நாட்கள் முறையும் இன்றி எவ்வாறு இதனை இலகுவாக கண்டறியலாம் என்பதனை பார்ப்போம். அதாவது 6 மாடுகள் 6 கட்டு புல்லை 6 நாட்களில் சாப்பிடுகின்றன என கூறப்பட்டுள்ளது. 6 மாட்டுக்கு 6 கட்டு புல் என்பதனால் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல் எனும் வீதத்தில் நாம் வழங்க முடியும். அதாவது மாடுகளின் எண்ணிக்கையும் 6ஆக காணப்படுகின்றது. புல்லுக்கட்டுகளின் எண்ணிக்கையும் 6ஆக காணப்படுவதனால் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல்லை நாம் வழங்க முடியும். அவ்வாறு வழங்குகின்ற அந்த 1 கட்டு புல்லையே அந்த மாடானது 6 நாட்கள் வைத்து சாப்பிட முடியும். அதாவது ஒரு மாடானது தனக்கு வழங்கப்படுகின்ற 1 கட்டு புல்லை வைத்தே 6 நாட்கள் சாப்பிடுகின்றது. இதன் மூலம் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல்லை உண்பதற்கு 6 நாட்கள் எடுக்கின்றது. இதனை நாம் முதலில் கண்டறிய வேண்டும். அடுத்து இந்த வினாவில் 4 மாடுகள் 4 கட்டு புல்லை உண்பதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. அதனை வைத்து பார்க்கும்போது 4 மாடுகள் 4 கட்டு புல் என கூறப்பட்டுள்ளது. எனவே தற்போதும் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல் என்றே நாம் வழங்க முடியும். அதாவது மாடுகளின் எண்ணிக்கையும் 4ஆக காணப்படுகின்றது. புல்லுக்கட்டுகளின் எண்ணிக்கையும் 4ஆக காணப்படுவதனால் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல்லை வழங்க முடியும். இதற்கு முன்னரும் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல்லே வழங்கப்பட்டது. தற்போதும் ஒரு மாட்டுக்கு 1 கட்டு புல்லே வழங்கப்படுகின்றது. எனவே தற்போதும் மாடானது புல்லுக்கட்டை சாப்பிடுவதற்கு 6 நாட்களே எடுக்கின்றது. அதாவது 6 மாடுகள் 6 கட்டு புல்லை 6 நாட்களில் சாப்பிடுகின்றன என கூறப்பட்டுள்ளது. எனவே ஒரு மாட்டிற்கு 1 புல்லுக்கட்டு கிடைக்கின்றது. அவ்வாறு கிடைத்த 1 புல்லுக்கட்டை வைத்தே அந்த மாடானது 6 நாட்கள் உண்ணுகின்றது. அதனை போன்று வினாவில் 4 மாடுகள் 4 கட்டு புல் என கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் ஒரு மாட்டிற்கு 1 புல்லுக்கட்டே கிடைக்கின்றது. எனவே இந்த மாடும் அந்த 1 கட்டு புல்லை 6 நாட்களிலேயே வைத்து உண்ணும். எனவே இந்த வினாவிற்கான விடை 6 நாட்கள். அடுத்து இதே வினாவிற்கான விடையை மனித நாட்கள் முறையை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். மனித நாட்கள் என்பது குறித்த ஒரு வேலையை செய்வதற்கான மனிதர்களின் எண்ணிக்கையையும் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எடுத்த நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்கினால் வருவதாகும். குறித்த ஒரு வேலையை செய்வதற்கான மனிதர்களின் எண்ணிக்கை மாற்றமடையலாம். அதே போன்று நாட்களின் எண்ணிக்கையும் மாற்றமடையலாம். ஆனால் மனித நாட்களின் எண்ணிக்கை ஒருபோதும் மாற்றமடையாது. இதனை மனதில் வைத்துக்கொண்டே நாம் மனித நாட்கள் முறையை பயன்படுத்த வேண்டும். இந்த வினாவை பொறுத்தவரையில் மனிதர்களின் எண்ணிக்கைக்கு பதிலாக மாடுகளின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. எனவே மனித நாட்களை நாம் கண்டுபிடிக்கும் போது மனிதர்களின் எண்ணிக்கைக்கு பதிலாக நாம் மாடுகளின் எண்ணிக்கையை பிரதியிட வேண்டும். அதாவது இந்த வினாவில் 6 மாடுகள் 6 கட்டு புல்லை 6 நாட்களில் சாப்பிடும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இதிலே கூறப்பட்டுள்ளவற்றில் மாடுகளின் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கையும் எமக்கு மனித நாட்களை கண்டுபிடிப்பதற்காக தேவைப்படுகின்றது. எனவே நாம் மனித நாட்களை கண்டுபிடிப்பதற்காக மாடுகளின் எண்ணிக்கையையும் நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்க வேண்டும். அதாவது மாடுகளின் எண்ணிக்கை 6, நாட்களின் எண்ணிக்கையும் 6. எனவே 6ஐ 6ஆல் பெருக்கினால் 36 வருகின்றது. எனவே 6 மாடுகள் 6 கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாட்கள் 36. 36 மனித நாட்கள் என்பது 6 கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாட்கள் ஆகும். எனவே நாம் அதனை வைத்துக்கொண்டு
ஒரு மாடு ஒரு கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாளை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது 6 கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாட்களின் எண்ணிக்கை 36. எனவே நாம் ஒரு கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாளை கண்டுபிடிக்க வேண்டும். அதனை கண்டுபிடிப்பதற்காக 36 மனித நாட்களை நாம் 6ஆல் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரித்தால் 6 வருகின்றது. எனவே ஒரு கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாட்கள் 6. எனவே முதலில் நாம் இதனை கண்டுபிடிக்க வேண்டும். இதன் பின்னர் வினாவில் 4 மாடுகளுக்கு 4 கட்டு புல்லை உண்பதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு கட்டு புல்லை உண்பதற்கு 6 மனித நாட்கள் தேவையெனின் இங்கே 4 கட்டு புல்லை கேட்கப்பட்டுள்ளது. எனவே ஒரு கட்டு புல்லுக்கு 6 மனித நாட்கள் எனின் 4 கட்டு புல்லுக்கு 24 மனித நாட்கள் தேவைப்படும். அதாவது புல்லுக்கட்டுகளின் எண்ணிக்கை 4, ஒரு புல்லுக்கட்டு உண்பதற்கான மனித நாட்களின் எண்ணிக்கை 6. இவை இரண்டையும் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கினால் 24 வருகின்றது. அதுவே 4 கட்டு புல்லை உண்பதற்கான மனித நாட்கள் ஆகும். இந்த 24 மனித நாட்கள் எவ்வாறு வரும் என்று பார்த்தால் மாடுகளின் எண்ணிக்கையையும் நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்கினால் வரும். எமக்கு மாடுகளின் எண்ணிக்கை தெரியும் 4. எனவே 4ஐ எந்த இலக்கத்தினால் பெருக்கினால் 24 வரும் என்று நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் 4ஐ 6ஆல் பெருக்கினால் 24 வரும். எனவே நாட்களின் எண்ணிக்கை 6ஆக அமையும். இவ்வாறே மனித நாட்களின் முறையை பயன்படுத்தி நாம் இந்த வினாவிற்கான விடையை கண்டறிய வேண்டும். அடுத்த வினா, 8 மாடுகள் 5 கட்டு புல்லை 5 நாட்களில் சாப்பிடும் எனின் 16 மாடுகள் 10 கட்டு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும்? இதுவே இரண்டாவது வினாவாக அமைகின்றது. இந்த வினாவிற்கு நாம் மனித நாட்கள் முறையை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். இந்த வினாவில் முதலில் 5 கட்டு புல்லை உண்பதற்கான மாடுகளின் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கையும் தரப்பட்டுள்ளது. எனவே 5 கட்டு புல்லை உண்பதற்கு எத்தனை மனித நாட்கள் தேவை என்பதனை முதலில் நாம் கண்டறிய வேண்டும். அதனை வைத்துக்கொண்டு ஒரு கட்டு புல்லை உண்பதற்கு எத்தனை மனித நாட்கள் தேவைப்படும் என்பதை கண்டறிய முடியும். முதலில் 5 கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாட்களை நாம் கண்டுபிடிப்போம். மனித நாட்களை கண்டுபிடிக்க வேண்டுமாயின் மனிதனின் எண்ணிக்கையையும் நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்க வேண்டும். இந்த வினாவில் மனிதனின் எண்ணிக்கைக்கு பதிலாக மாடுகளின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. 8 மாடுகள் 5 நாட்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மாடுகளின் எண்ணிக்கை 8, நாட்களின் எண்ணிக்கை 5. அவை இரண்டையும் பெருக்கினால் 40 வருகின்றது. எனவே 5 கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாட்களின் எண்ணிக்கை 40. எனவே இதனை வைத்துக்கொண்டு ஒரு கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாட்களை கண்டறிய வேண்டும். 5 கட்டு புல்லை உண்பதற்கு 40 மனித நாட்கள் எனின் ஒரு கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாளை கண்டறிய 40ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்தால் 8 வருகின்றது. எனவே ஒரு கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாட்களின் எண்ணிக்கை 8. தற்போது வினாவில் 16 மாடுகள் 10 கட்டு புல்லை எத்தனை நாட்களில் உண்ணும் என கேட்கப்பட்டுள்ளது. எனவே வினாவில் 10 கட்டு புல் தொடர்பில் கேட்கப்பட்டுள்ளமையினால் 10 கட்டு புல்லை உண்பதற்குரிய மனித நாட்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஒரு கட்டு புல்லை உண்பதற்கு 8 மனித நாட்கள் எனின் 10 கட்டு புல்லை உண்பதற்கு 80 மனித நாட்கள் தேவைப்படும். எனவே மனித நாட்கள் என்பது மனிதனின் எண்ணிக்கையையும் நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்கினால் வருவதாகும். இங்கு 80 மனித நாட்கள் வந்திருக்கின்றது. எனவே மாடுகளின் எண்ணிக்கையையும் நாட்களின் எண்ணிக்கையையும் பெருக்கினாலே 80 வர வேண்டும். எமக்கு மாடுகளின் எண்ணிக்கை தெரியும் 16. எனவே 16ஐ நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்கினால் 80 வர வேண்டும். எனவே 16ஐ 5ஆல் பெருக்கினால் 80 வரும். ஆகவே நாட்களின் எண்ணிக்கை 5ஆக அமையும். எனவே 16 மாடுகள் 10 கட்டு புல்லை 5 நாட்களில் சாப்பிடும். எனவே இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள நுண்ணறிவு வினாக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன். அடுத்து மாணவர்களுக்காக ஒரு வினா தரப்பட்டுள்ளது. அதற்கான விடையை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்க முடியும். அடுத்து இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.